நெகத்த வந்து வெட்டாமையே ஒரு அம்மா வளர்த்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 42 ஃபீட்டுங்க. எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி தூங்குவாங்க? டயானா ஆம்ஸ்டாங் யுஎஸ் சேர்ந்தவைங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க நெகத்தை வெட்டல. அதுக்கு என்ன ரீசன்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு நெகத்தில் நெயில் பாலிஷ் அடிக்கிறதுக்கே 5 மணி நேரம் ஆகுமாம்மா. யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து 10 விரலையுமே நெகத்தை வளர்த்திருக்காங்க. 10 விரலையும் சேர்த்து 42 ஃபீட். அப்படின்னா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு ஃபீட் இருக்கும். சேம் ஹைட் இருக்காதல்லவா. ஒரு விரலில் 6 அடி இருக்கலாம், இன்னொரு விரலில் 6 அடி இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு விரல்லையே உங்களோட நெயில் ஹைட்டு ஒரு மனுஷனோட ஹைட்டு. எப்படி அதை தூக்கிட்டு சுமப்பாங்கன்னு தெரியல. இன்னும் அவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியுமே இன்னும் டயானா ஆம்ஸ்டாங் நெயிலை கட் பண்ணல. 42 ஃபீட் மொத்தம் அவங்க 10 விரலையும் சேர்த்து 1997 அவங்க நெகத்தை வளர்த்திட்டு வர்றாங்க. அது ஏன், என்ன ரீசன், அதுக்கு முன்னாடி என்னன்னு இந்த வீடியோ ஒன்றுக்குள்ளே சொல்லிடுறேன். அவங்க கின்னஸ் ரெக்கார்டுக்கு மட்டும் இதை பண்ணா, தாண்டி ஏன் பண்ணான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு தகவல், நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீதர் சில்லால், இவர் வந்து 60 வருஷமாக நெகத்தை வெட்டாமல் வளர்த்திட்டு இருந்துருக்கிறாரு. ஆனால் ஒரு கையில் மட்டும் 5 விரலில் கிட்டத்தட்ட 5 விரல் சேர்த்து 30 ஃபீட் நெகத்தை வந்து வளர்த்தி மறுபடியும் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கின பிறகு 2018 நெகத்தை வெட்டிட்டார். நெகத்தை வெட்டிட்டு இப்போ அவருடைய நெகம் வந்து ஒரு மியூசியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்வையாளருக்காக. ஏன் 2018 கின்னஸ் ரெக்கார்டு வாங்கிட்டு வெட்டிட்டாருன்னா, ரீசன் நமக்கே தெரியும். சுமக்க முடியல, வெயிட்டாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருந்துச்சு, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சாமா அவருக்கு, ட்ராவல் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, இந்த மாதிரி ரீசன் சொன்னார். அது நமக்கே தெரியுமே. நமக்கு சமையல் பண்ணும்போது கொஞ்சோண்டு நெயில் இருந்தால் போதும், வெங்காயம் தொளிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே தேவையில்லாமல் நமக்கு இதுக்கு நெயில் தேவையில்லாத கின்னஸ் ரெக்கார்டு நமக்கு எதுக்கு? ஏன்னா ஸ்ரீதர் சில்லால் சொல்லும்போது 60 வருஷம் அவர் ரொம்ப சிரமப்பட்டாராம்மா இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்காக. வாழ்க்கையை தொலைச்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க யோசிச்சு பாருங்கள், 30 ஃபீட்னா 5 விரல் சேர்த்து ஒரு அது வெயிட்டாக இருக்கும். அது சரி, அது உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே சரி, இப்போ இந்த டயானா ஆம்ஸ்டாங் அந்த பெண்மணிக்கு வரலாம். ஏன் அவங்க வந்து இன்னும் நெகத்தை வெட்டாமல் இருக்காங்க? 1997 வளர்க்க ஆரம்பித்தாங்க, கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கிட்டாங்க. 10 விரல் சேர்த்து 42 ஃபீட்டு. அப்புறம் இன்னும் வெட்டல அப்படின்னா, அவங்க வந்து 1997 அவங்க பொண்ணு இறந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து அதிலிருந்து நெகத்தை வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் பொண்ணு இறந்ததுக்கு என்னமா சம்மந்தம்? நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. அவங்க பொண்ணுக்கு வந்து நெயில் வளர்த்துறது ரொம்ப பிடிக்குமாம்மா. நெயில் பாலிஷ் பண்ணுறது, நெயிலுக்கு டிசைன் பண்ணுறது, நெயிலை ஷார்ப்பிங், அந்த நெயில் மேலே ரொம்ப ஆசையாமா அவங்க பொண்ணு. ஸோ அவங்க பொண்ணு ஞாபகார்த்தமாக இவங்க அவங்க பொண்ணுக்காக நெயில் இவ்வளோ தூரம் வளர்த்தி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க. ஸோ இன்னும் அவங்க நெயிலை வந்து கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லப்படுது. சரிங்க, இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் தேவையா? வேர்ல்டு ரெக்கார்ட் தேவையா அப்படிங்கிறது தான் என் கேள்வி. ஏன்னா அவங்களோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டாங்கல்லவா. யோசிச்சு பாருங்கள், எப்படி அவ்வளோ நெய்யில் வச்சு சாப்பிட முடியும், எப்படி தூங்க முடியும், எப்படி வேலை செய்ய முடியும்? அந்த தம்ப்நெயில் பிக்சரே பார்த்துருப்பீங்க. அது கஷ்டம் தானே அவ்வளவா. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையில் நடந்த சம்பவம். இதே மாதிரி இனிமேல் உண்மையான சம்பவத்தை சொல்ல போகிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து கூட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் உலக சாதனை பண்ணலான்ட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணலான்ட்டு இருக்குன்னு சொல்லுங்கள்.